Hi friends, welcome to Anna's Cooking. இன்னைக்கு நம்ம Anna's Cookingல ஹோட்டல் ஸ்டைல்ல எம்டி சால்னா எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த எம்டி சால்னா ரெடி பண்றதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்க போறோம். இதுக்கு ஒரு கடாயில ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் எடுத்துர்க்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா 2 வரமிளகாய் எடுத்துர்க்கேன். நீங்க காரம் அதிகமா வேணும்னா நீங்க கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியா ஒரு தட்டத்துல எடுத்து வச்சிர போறேன். இப்போ அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 5 பல்லு பூண்டு, 20 சின்ன வெங்காயம், 2 டீஸ்பூன் இஞ்சி நல்லா பொடியா நறுக்குனது, தேங்காய் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நல்லா பாருங்க, அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போறோம். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்கிரீடியன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்கும் போது இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா சரியா அரையாது. அதனால இதை ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இது நல்லா நம்ம அரைச்சாச்சு. அடுத்து நம்ம இதையும் அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்க போறோம். இது கூடவே ஒரு 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஹோட்டலில் அந்த பார்சல் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா மேலே நிறைய எண்ணெய் நிற்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை நம்ம வீட்டில் செய்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம், ஒரு ஸ்டார் அனைஸ் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப்பு புதினா இலை, ஒரு 1/4 கப் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த சால்னா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஹோட்டலில் வாங்குற மாதிரி நல்லா அதே ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி ரொம்ப பெரிய தக்காளி சேர்த்துக்காதீங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த மசாலாவை சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா கொஞ்சமாக எல்லாமே அந்த மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்கு. அதனால் அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த சால்னாக்கு நம்ம தண்ணி சேர்த்த போகிறோம். ஆல்ரெடி மிக்சியிலேருந்து கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். சால்னா ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பப்படி தான். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதுங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சால்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது. நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்குற மாதிரி அதே மாதிரி ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் பரோட்டா அந்த மாதிரி ரெடி பண்ணுற அன்னைக்கு இந்த ஸ்டைலில் வந்து எம்டி சால்னா உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே டெஃபினட்டாக ரொம்ப பிடிக்கும். ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆனாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.